வணக்கம். நாம இன்னைக்கு தெய்வீகத்தை வார்த்தைகளால எப்படி வர்ணிக்க முடியும்னு பார்க்க போறோம். லலிதா சஹஸ்ரநாமம்ங்கிற ஒரு புனித நூல்ல ஓசையும் பொருளும் சேர்ந்து எப்படி ஒரு தெய்வீக வடிவத்தை உருவாக்குதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த அற்புதமான பயணத்துக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்களேன், வெறும் வார்த்தைகளால எப்படி ஒரு தெய்வீக உருவத்தையே வரைய முடியும்? இதுதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்ன வார்த்தைகளை வச்சே எப்படி புரிஞ்சுக்கிறது? வாங்க இந்த தேடலை நம்ம ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம். இன்னைக்கு நாம லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து சில குறிப்பிட்ட நாமங்களை எடுத்து ஆராய போறோம். இது வெறும் பேர்கள் கிடையாது, இது ஓசையால வரையப்பட்ட ஒரு தெய்வீக ஓவியம்னே சொல்லலாம். தேவியோட வடிவத்தை வர்ணிக்கிற இந்த மந்திர நாமங்களுக்குள்ள நம்ம பயணிக்கலாம் வாங்க. இப்போ நாம தேவியோட திருவுருவத்தை அவளுடைய தொடைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் ஒவ்வொரு நாமமா சொல்லி வர்ணிக்க போறோம். நம்ம மனசுல அந்த தெய்வீக வடிவத்தை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க முயற்சி பண்ணுவோம். முதல் நாமம் காமேஷ ஜ்நாத சௌபாகிய மார்தவோரு துவயான்விதா. அப்படின்னா என்னன்னா, அவருடைய மென்மையான தொடைகளோட அழக அவருடைய பதியான காமேஸ்வரன், அதாவது சிவன் மட்டுமே அறிவார். இது ஒரு தெய்வீக நெருக்கத்தையும் புனிதத்தையும் குறிக்குது. அடுத்ததா மாணிக்ய மகுடாகார ஜானுத்வய விராஜிதா. அவளுடைய முழங்கால்கள் மாணிக்கத்தால செஞ்ச கிரீடங்கள் மாதிரி பிரகாசிக்குதாம். இது வெறும் அழக மட்டும் சொல்லல, அசைக்க முடியாத தெய்வீக வலிமையும் இது குறிக்குது. அடுத்த வர்ணனை ரொம்பவே கவித்துவமானது. இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மர தூணாப ஜங்கிகா. இதோட அர்த்தம், அவளுடைய முன்னங்கால்கள் காதல் கடவுளான மன்மதனோட அம்புக்கூட மாதிரி அவ்வளவு அழகா இருக்குதாம். இது தெய்வீக அன்பையும் அழகையும் ஒன்னா இணைக்குது பாருங்க. அடுத்து வர்றது கூடகுல்பா. இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப அழகான நாமம். அவளுக்கு அழகான உருண்டையான கணுக்கால்கள் இருக்குன்னு இது சொல்லுது. எவ்வளவு எளிமையான வார்த்தைகள்ல ஒரு முழுமையான அழக வர்ணிக்குது பாருங்க. இந்த பகுதியோட கடைசி நாமம் கூர்ம பிருஷ்ட ஜெய்ஷ்ணு பிரபதான்விதா. இது என்ன சொல்லுதுன்னா, ஆமையோட ஓட்ட போல அவளோட பாதங்களோட மேல் பகுதி ரொம்ப அழகான வளைவோட பரிபூரணமா இருக்குன்னு வர்ணிக்குது. சரி, இப்போ நம்ம கவனத்தை தேவியோட திருவடிகள் பக்கம் திருப்பலாம். இங்க வெறும் அழகா வர்ணிக்கிறத தாண்டி அவளோட தாதங்கள்ல இருக்கிற ஆன்மீக சக்தியை பத்தி இந்த நாமங்கள் பேசப்போகுது. இந்த நாமம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. நகதி திதி சஞ்சன நமஜன தமோ குணா. அதாவது அவளோட திருப்பாதங்கள்ல சரணடைகிற பக்தர்களோட மனசுல இருக்கிற அறியாமைங்கிற இருட்ட அவ தன்னோட கால் நகங்கள்லேருந்து வர ஒளியாலே நீக்கிடுவாளாம். அவளோட பிரகாசமே ஞான ஒளி. அடுத்த நாமம் பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருஹா. புனிதமா நாம கருதுற தாமர மலரோட அழகை விட அவளுடைய பாதங்கள் ரொம்ப அழகா பிரகாசிக்குதுன்னு இந்த நாமம் சொல்லுது. இது ஒரு உன்னதமான கவித்துவமான ஒப்பீடு. இதுவரைக்கும் நாம பார்த்த வர்ணனைகள்ல இப்போ ஓசையும் சேரப்போகுது. சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. அவளோட தாமர மாதிரியான பாதங்கள்ல சலங் சலங்னு ஒலி எழுப்புற ரத்தனங்களாலான சிலம்புகள் இருக்கான். அந்த தெய்வீக சித்திரத்துக்கு இப்போ ஒரு இனிமையான ஒலியும் கிடைக்குது. அவளோட பாதங்களோட வர்ணனைய நிறைவு செய்யற நாமம் இதுதான், மராளி மந்த கமனார். அன்னப்பறவையோட நடைய போல அவளோட நடை ரொம்ப மென்மையாகவும் கம்பீரமாகவும் இருக்குமா. அவளோட ஒவ்வொரு அசைவிலையும் இருக்கிற தெய்வீக அழக இது எவ்வளோ அற்புதமா விளக்குது பாருங்க. இதுவரைக்கும் நாம தனித்தனி அங்கங்களோட அழக பார்த்தோம். இப்போ அவளோட ஒட்டுமொத்த வடிவத்தையும் அவளுடைய முழுமையான சாரத்தையும் வர்ணிக்கிற நாமங்களை பார்க்கலாம். அவள பேரழகோட மொத்த வடிவமா இந்த நாமங்கள் நமக்கு காட்டப்போகுது. மகாலாவண்ய சேவதையே. இந்த நாமம் அவள ஒரு அழகுன்னு மட்டும் சொல்லல, அவதான் பேரழகோட கருவூலம்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகும் அவளுக்கிட்ட இருந்து தான் தோன்றுது. சர்வாருணா. இந்த ஒத்த வார்த்தை, இந்த ஒரு நாமம் அவளுடைய முழுமையான தன்மை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இந்த நாமத்தோட சக்தியை ஒரு நிமிஷம் உணர்ந்து பாருங்க. சர்வாருணா அப்படின்னா அவள் முழுவதுமே சிவந்த நிறமானவள். அவளோட வடிவம், அவ உடுத்தியிருக்கிற ஆடை, அவ போட்டிருக்கிற ஆபரணங்கள்னு எல்லாமே உதிக்கிற சூரியனோட செந்நிறத்துல ஜொலிக்குதான். இந்த நிறம் கருணையையும் படைப்பாற்றலையும் குறிக்குது. அனவத்தியாங்கி. இதோட பொருள், அவளோட அங்கங்கள்ல ஒரு சின்ன குறை கூட கிடையாது. அவ தெய்வீக பரிபூர்ணத்தோட இலக்கணம். ஒவ்வொரு அங்கமும் குறையே இல்லாத அழகுடன் இருக்கு. இந்த பகுதியோட கடைசி நாமம் சர்வாபரண பூஷிதா. எல்லா விதமான தெய்வீக ஆபரணங்களையும் அதுக்குரிய இடங்கள்ல ரொம்ப சரியா அணிஞ்சு அலங்காரத்துக்கே ஒரு இலக்கணமா அவ இருக்கா. இப்போ நாம இந்த வர்ணனையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க அவளோட வடிவத்தை மட்டும் இல்ல, பரம்பொருளான சிவனோட அவளுக்கு இருக்கிற பிரிக்க முடியாத உறவையும் இந்த நாமங்கள் விவரிக்க போகுது. இந்த கடைசி 3 நாமங்களும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து தெய்வீக இணைவோட ஒரு முழுமையான சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. முதல்ல சிவா காமேஸ்வராங்கஸ்தா, அதாவது அவள் சிவனோட மடியில அமர்ந்திருக்கா.
அடுத்து சிவா, அதாவது அவளே சிவனோட வடிவமாகறா. கடைசியா சுவாதீன வல்லபா, அதாவது தன் அன்பால சிவனையே தன் வசப்படுத்தியவளா இருக்கா. இதுதான் சிவசக்தியோட முழுமையான ஐக்கியம். ஓசையின் வழியா நாம வரைஞ்ச இந்த தெய்வீக சித்திரம் இங்க நிறைவடையுது. இப்போ ஒரு கேள்வி வருது. அழகுங்கிறது தெய்வீகத்தை அடையிற ஒரு பாதையா இருக்க முடியும்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிற சாதாரண விஷயங்கள்ல நாம கவனிக்க தவறுற புனிதங்கள் எவ்வளவு இருக்கும் இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.